உங்க எல்லாராலதான் என்னோட யாகத்தை முடிக்க முடியாம போச்சு. நான் இவ்வளவு விட மாட்டேன். இந்த கதையோட ஆரம்பம் சித்தார்த் மூலமா தான் ஏற்பட்டுச்சு. ஆனா இந்த கதையோட முடிவு ரோஹிணியோட மரணத்தால தான் ஏற்படும். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்க்கா, ஒரு பெண் நாகத்துக்கு அவளோட ஆண் நாகம் தான் எல்லாமே. ஆனா நான் சொன்னத நீங்க யாருமே புரிஞ்சுக்கல. ஏன் அந்த விஷயத்த நீங்க யாரும் புரிஞ்சுக்கணும்னு கூட ஆசைப்படல. மாயா, இல்ல, மனுஷங்களோட உலகத்துல எனக்கு எவ்வளவு ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. நீங்க எல்லாரும் என்ன ரொம்பவே ஏமாத்திட்டீங்க. நான் எப்படி இத மறந்தேன்? மனுஷங்களே மனுஷங்களா இல்லாதப்போ ஒரு மிருகத்துக்கு என்ன ஆகும்? அதனால இப்போ உங்க யார் மேலேயுமே எனக்கு நம்பிக்கை வரல. அப்புறம் உங்களோட இந்த தங்கச்சி ரோஹிணி மேலேயும் இல்ல. அக்கா, உங்க தங்கச்சி ரோஹிணிய நல்ல ஆசை தீர பாத்துக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கிற கடைசி வாய்ப்பு இதுதான். இதுக்கப்புறம் உங்களால இனிமே இவ்வளவு என்னைக்கும் பார்க்க முடியாது. நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என் தங்கச்சி ரோகிணி விட்டுருமா. அக்கா, இவ அடிக்கடி சொல்லுவாள, நான் இவன் நெத்தியில இருக்கிற குங்குமத்தை பறிச்சேன்னு, இவளோட குங்குமத்தை கடன் வாங்கினேன்னு. அந்த கடனை திருப்பி கொடுத்துடுறேன். அதை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் இவளோட உயிரை பறிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. நானும் நிம்மதியா இருப்பேன். இந்த திரிசூலத்தை வச்சு நீ என்ன அழிக்கலான்னு பாத்தியா? இந்த திரிசூலம் தான் என் சித்தார்த்த என் கிட்ட இருந்து பறிச்சது. இதே திரிசூலத்தை வச்சு நான் உன் உயிரை உன் கிட்ட இருந்து பறிக்க போறேன். நில்லுங்க, யாரும் இடத்தை விட்டு அசைய கூடாது. மாயா, இவங்களை விட்டு ப்ளீஸ், பிரேம விட்டு அவரைய விட்டுடு ப்ளீஸ். மாயா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, அதை கேட்க தயாரா இருக்கேன். ஆனா இவங்க ரெண்டு பேரையும் விட்டுடு ப்ளீஸ். எதுவும் பண்ணிடாத, தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாத. स्वामिनी काल कामिनी भामिनी शशि भालिनी जय देवी विकरालिनी विकरालिनी करुणालिनी निखिल स्वामिनी काल कामिनी भामिनी शशि भालिनी महाघोरा
Shashi-Bhalini, Mukti-Keshini, Tapo-Veshini, Anal-Hasini, Moon-Malini. சித்தார்த்த என்கிட்ட இருந்து பிரிச்சல்ல. இப்ப என்ன அவர்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. என்னைய சித்தார்த் கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. கேட்டுச்சா? இந்த கதைக்கான முடிவு கிடைக்க போகுது. இப்போ இந்த நாகத்தோட கதை முடிஞ்சு போச்சு. இப்பவே நாம இந்த போராட்டத்துல வெற்றி அடைஞ்சிட்டோம்க்கா. ஆனா என்னோட வாழ்க்கை, என்னோட மூச்சு, என்னோட எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன்க்கா. பிரேம், நாம சித்தார்த்தோடைய பாடியை வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். விக்கிக்கும் உனக்கும் அப்படி என்னதான் நடந்தது? நான் இந்த வீட்டோட முதலாளி அம்மாவை பார்க்க நீங்களே இப்படி உடஞ்சு போயிட்டீங்கன்னா இந்த குடும்பத்தை யாருப்பா பார்த்துப்பாங்க?
தைரியமா இருக்கப்பா. எப்படி தைரியமா இருக்க சொல்ற? எப்படி இருக்க முடியும்? ஒரு தகப்பனால அவனோட குடும்பத்தோட பாரம் முழுவதையும் எப்படியும் சிரிச்சு சந்தோஷமா தாங்கிக்க முடியும்பா. ஆனா அதே தகப்பனோட தோளில அவன் செல்ல பிள்ளையோட போனத்தை தூக்க சொன்னா அது அது எப்படி முடியும்பா? ஆகப்பா, இந்த மாலையை போட்டு விடுங்க. அம்மா எங்க? அம்மா வாங்கம்மா. மெதுவா. உட்காருங்கம்மா. ஹலோ அமர். சரி. அப்பா, அவங்க கிளம்பிட்டாங்களாப்பா. ஆம்புலன்ஸ்ல கொஞ்ச நேரத்துல அவங்க சித்தார்த்தோட நீ வந்துட்டியா? உங்க 2 பேர்ல இவரோட பிரதர் யாரு? நான் தான். நீங்க என் கூட கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வர முடியுமா? கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதை முடிச்சாகணும். அமர், நீ கேலண்டர் சீமா ரோஹிணியை கூட்டிட்டு ஆம்புலன்ஸ்ல போயிடு. நான் ஃபார்மாலிட்டிஸ்ல முடிச்சுட்டு வந்துடுறேன். இல்ல பிரேம், நானும் அவன் கூட வரேன். சீமா ரோகிணி கூட கேலண்டர் போயிடுவான். கேலண்டர் ஓகே, நீங்க கிளம்புங்க. வாங்க போலாம். முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே பிரேம் என்ன சொன்னா, சீமா ரோகிணி எல்லாரும் ஆம்புலன்ஸ்ல ஏறி வீட்டுக்கு கிளம்பிட்டதா சொன்னா. அப்படின்னா இந்நேரத்துக்கு அவங்க வந்து சேர்ந்துருக்கணும்ல.
பிரேம், சித்தார்த், ரோகிணியும் சீமாவும் எங்க? கண்ணா அவங்க இன்னும் இங்க வந்து சேரலையப்பா. என்ன அவங்க இன்னும் வரலையா? ஒரு நிமிஷம். கேலண்டர் ஃபோன் எடுக்க மாட்டான். இரு, நான் சீமாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் தொடர்பு கொள்ளும் எண் தற்போது தொடர்பு எல்லைக்கு வெளியில் உள்ளது. சீமா ஃபோனும் நாட் ரீச்சபிள்ல இருக்கா? ரோஹிணி லைனும் ஒருவேளை டிராஃபிக் இல்லைன்னா ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு ½ அன் அவர் தான் ஆகும். என்னமோ பிரச்சனை இருக்க. நான் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணுறேன். ஹலோ ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் அமர் பேசுகிறேன். ஆமாம் ஆமாம், அவங்க தான். ஏர்போர்ட்லேருந்து கிளம்புன ஆம்புலன்ஸ் இது வரைக்கும் வீடு வந்து சேரல. அதை தான் நாங்களும் யோசிச்சுட்ருக்கோம். கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை இருக்குது. ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்களேன். சரி, என்னாச்சு? ஏர்போர்ட்லேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. அந்த வழியில் நான் என்னோட டீமோட போய் செக் பண்ணுறேன்னு இன்ஸ்பெக்டர் என்கிட்ட சொன்னார். அப்படியே அந்த வழியாக நம்மளையும் வர சொல்லியிருக்காரு. உடனே கிளம்பு, போகலாம். ஓகே அண்ணா, நீங்க அப்பா அம்மா எல்லாரையும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. யார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம். அவங்களுக்கு தெரிஞ்சா பதட்டப்படுவாங்க. நாங்கள் அந்த ஆம்புலன்ஸை தேடி கண்டுபிடிக்கிறோம். ஏதாவது தகவல் கிடைச்சா ஃபோன் பண்ணுறோம். சரி போ பிரேம். எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை வர்ற வழியில் ஆம்புலன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே கேலண்டர் எனக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ணியிருப்பான். எனக்கு இப்போ அதான் டென்ஷனாக இருக்கு. அவங்க எங்கே தான் போயிருப்பாங்க? இன்ஸ்பெக்டர், ஆம்புலன்ஸ் பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? இது வரைக்கும் நாங்கள் வந்த வழியில் ஆம்புலன்ஸோட எந்த தடயமும் கிடைக்கல. ஆச்சரியமா இருக்கு. ஆம்புலன்ஸை நீங்களும் பார்க்கல, நாங்களும் பார்க்கல. அப்போ எங்கே போச்சு? நாங்களும் இதைத்தான் யோசிக்கிறோம். ஆம்புலன்ஸ் எங்கே போயிருக்கோம்? ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் எல்லா ஏரியாவிலையும் ஆம்புலன்ஸை தேட சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஒரு ஏரியா மட்டும்தான் பாக்கியாக இருக்கு. இன்ஸ்பெக்டர், இப்படி ஒன் மைண்ட், அது நாங்களும் உங்கள் கூட தேடலாமா? எங்களுக்கும் ஏதாவது தடயம் கிடைக்கலாம்ல? கண்டிப்பா, என் கூட வாங்க. தேங்க்யூ. ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க இந்த பக்கம் தேடுங்க, நீ இவங்க கூட போ, நீங்க என் கூட வாங்க. சீமா, ரோஹிணி, கேலண்டர், கேலண்டர், கண்ண தர. பிரேம், அமர், கேலண்டர், இவனை தூக்கு. கேலண்டர், கேலண்டர். கேலண்டர். மெதுவா. கேலண்டர், உட்காரு. மெதுவா, மெதுவா. தண்ணி வேணும். உடனே எடுத்துட்டு வா. இங்க பாரு கேலண்டர். கேலண்டர் எந்திரி.
பொறுமையா. என்னாச்சு கேலண்டர்? நாங்க ஏர்போர்ட்ல இருந்து ஆம்புலன்ஸ்ல வீட்டுக்கு நாங்க போயிட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு ஆம்புலன்ஸோட பிரேக் ஃபெயில் ஆயிடுச்சு. பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? அப்புறம் டிரைவரால ஆம்புலன்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்புறம் எப்படின்னு தெரியல, ஆம்புலன்ஸோட டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்புறம் நான் கீழே தவறி விழுந்துட்டேன். கனடா, ரோகிணி சீமாவை எங்க தெரியலையே. நான் விடுத்ததுக்கு அப்புறம் ஆம்புலன்ஸ்க்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது. அவங்க 2 பேருக்கும் என்னாச்சுன்னு எனக்கு தெரியல.